இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் காலபைரவ அஷ்டகம் 4வது ஸ்லோகத்தின் முதல் வரியை பார்க்கலாம். புக்தி முக்தி தாயகம் பிரசஸ்த சாரு விக்கிரகம். புக்தி பா 4வது பானா, முக்தி தாயகம் 3வது தானா, போகத்தையும் மோட்சத்தையும் தருபவரும். அப்புறம் பிரசஸ்த சாரு விக்கிரகம். விக்கிரகம் 3வது கானா, சாருனா அழகிய, அப்போ சிறந்த அழகிய சரீரம் உள்ளவரும். அதான் முதல் வரி. புக்தி முக்தி தாயகம் பிரசஸ்த சாரு விக்கிரகம் என்ற முதல் வரி முடிவடைகிறது. அடுத்த வரிக்கு போகலாம். இந்த ஸ்லோகத்தின் 2வது வரியை பார்க்கலாம். பக்த 4வது பானா, பக்த வட்சலம் ஸ்திரம் சமஸ்தலோக விக்கிரகம். பக்த வட்சலம் ஸ்திரம் சமஸ்தலோக விக்கிரகம். இதில் பக்த நமக்கு தெரியும், பக்தர்கள். இந்த வட்சலம்ங்கிறது இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ஒரு வித்தியாசமான வார்த்தை. வித்தியாசமான வார்த்தைன்னா வாட்சல்யம்னு ஒரு அர்த்தம். எப்படின்னா இது எதோட ரிலேட் பண்ணி ரொம்ப உருக்கமாக பேசுவாங்கன்னா, மாடு பசு கன்று ஈன்றவுடன் அந்த மேலே நிறைய அந்த நீரெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த பசு எதையும் பொருட்படுத்தாமல் தன் கன்றை நக்கி கொடுக்கும். அதில் அது இது வேணும் வேணாம், இந்த தண்ணி இதெல்லாம் எதையும் யோசிக்காமல் அது என்னென்னா நக்கி கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு புதிய உலகை காட்டும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே, பசுவுடைய வயிற்றுக்குள்ளே காலெல்லாம் மடக்கி உட்கார்ந்து இந்த கன்று இல்லையா, அது வெளியில் உளுந்து இது நக்கி கொடுத்து பரிவாக பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அதை குளிக்க வச்சு அந்த கண்ணுக்குட்டி ஓடும் பாருங்க. அதை பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடும். அது பேர் அந்த பசு கன்றின் மேல் காட்டுவது தான் வாட்சல்யம். இது மாதிரி காலபைரவர் பக்தர்களிடத்தில் வாட்சல்யம் உள்ளவரும். ஸ்திரம் நிலைத்து நிற்பவர். நிலைச்சு நிற்கிறதாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மேலே போகிறோம், இன்றைக்கி எல்லாமே லோன் போட்டு காரு எல்லாம் வாங்கிடுறோம். 3வது 4வது இஎம்ஐ கட்ட முடியாமல் எல்லாம் கையை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது இல்லையா? அதனால் என்ன இருக்கோ நல்லா யோசித்து அந்த இடத்துலையும் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதான் நிலைத்து நிற்பவரும். யார்? காலபைரவர். சமஸ்த லோக விக்கிரகம், எல்லா லோகங்களையும் சரீரமாக கொண்டவரும். அப்போ 2வது வரி எப்படி வருதுன்னா, ஸ்லோகத்தின் 2வது வரி, அதாவது காலபைரவ அஷ்டகம் 4வது ஸ்லோகத்தின் 2வது வரி எப்படி வருதுன்னா, பக்த வட்சலம் ஸ்திரம் சமஸ்தலோக விக்கிரகம். பக்த பா, பக்த வட்சலம் ஸ்திரம் ஸ்தா இத்தனா தானா 2வது தானா, சமஸ்த லோக விக்கிரகம் கா. பக்த வட்சலம் ஸ்திரம் சமஸ்தலோக விக்கிரகம் என்பதுடன் 2வது வரி முடிவடைகிறது. ஸ்லோகத்தின் 3வது வரிக்கு போகலாம். நிக்வனன் மனோஜ்ஞ ஹேம கிங்கினி லசத்கடிம். கிங்கினி நமக்கு தெரியும், சலங்க மாதிரி வச்சுக்கலாம். அதாவது மொத்த அர்த்தம் சொல்கிறேன். ஹேமா அப்படிங்கிறதுல என்ன வச்சுக்கலாம்னா தங்கம். ஒளிக்கின்ற அழகிய தங்க சலங்கைகளுடன் விளங்கும். கடிம்னா இடுப்பு, இடுப்பு உடையவரும். நிக்வனன் மனோஜ்ஞ ஹேம கிங்கினி லசத்கடிம். ஒழிக்கின்ற அழகிய தங்க சலங்கைகளுடன் விளங்கும் இடுப்பு உடையவரும் அப்படிங்கிறதோட 3வது வரி முடிவடைகிறது. ஆதிசங்கரர் இயற்றிய காலபைரவ அஷ்டகத்தின் 4வது ஸ்லோகத்தின் 4வது வரியை பார்க்கலாம். நான் முதலே சொல்றதுபடி 4வது வரி எல்லா ஸ்லோகங்களிலும் வரையும் மாதிரி தான் முடியும். முதல் 8 ஸ்லோகங்களுக்கும் 4வது வரி ஒன்றே தான். காசிகாபுர ஆதிநாத காலபைரவம் பஜே. காசிகாபுர ஆதிநாத காலபைரவம் பஜே. ஆக்சுவலாக நீங்கள் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, கடைகளில் வாங்குகிறோம் குட்டியாக காலபைரவ அஷ்டகம்னு ஒரு சின்ன புக்கு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதில் புராதிநாதன் இருக்கும். அதை நம்ம பிரித்து படிக்கிறப்ப அர்த்தம் நல்லா புரியும். காசிகா புர ஆதிநாத கால பைரவம் பா 4வது பானா, பைரவம் பஜே பா பிஹெச்ஏ. ஸோ பஜே, காசி நகரத்தின் அதிபதியான காலபைரவரை பஜிக்கின்றேன் என்பதுடன் இந்த 4வது ஸ்லோகம் முடிவடைகிறது. இதை அன்புடன் கேட்ட நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.